ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேக தினம். கல்லுப்பு கூட இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் பூஜையில் வச்சு பூஜை செய்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். பண தட்டுப்பாடு அப்படிங்கிறத இருக்காது. அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லுப்பு கூட என்ன பொருட்களை சேர்த்து எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிவபெருமானுக்கு உகந்தது தான். ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் ரொம்ப விசேஷமானது. சந்திர பகவான் தன்னோட சாபம் சிவபெருமானால் முழுமையாக நீங்க பெற்று பிரகாசமாக ஒளி வீசின ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஒரு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. சொல்லப்போனால் பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். சந்திர பகவானுக்கு உரிய தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி. அதனால தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்துகிறோம். சிவபெருமானுக்கு ஒரு சில பொருட்களால் நம்ம அபிஷேகம் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சோன்னா தனித்தனி பலன்கள் கிடைக்கும். ஆனால் அன்னாபிஷேகம் கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான அந்த லிங்க திருமேனியை நம்ம கண்குளிர பார்த்தாலே கோடி நன்மை பெறும். கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் உண்டாம். அதை தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அன்னாபிஷேகத்துக்கு உங்கள் கையால் எந்த பொருட்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் கட்டாயம் வாங்கி கொடுக்கலாம். ஒருவேளை அதுக்கு வாங்கி கொடுக்க முடியல, இல்லை சூழ்நிலை அமையலனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் கட்டாயம் நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. அந்த அன்னாபிஷேக வழிபாட்டை கண்குளிர பார்த்துட்டு வாங்க. அதுவே கோடி புண்ணியம்தான். இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது நவம்பர் 15ஆம் தேதி விடியற்காலை 3:50 பிறகு தான் பிறக்குது. அது நவம்பர் 16ஆம் தேதி மறுநாள் விடியற்காலை 3 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நவம்பர் 15 நாள் முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது. உங்களோட ஓய்வு நேரத்தில் நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் வீடு பக்கத்தில் கூடிய சிவாலயத்தில் எத்தனை மணிக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம். சில பேருக்கு வீட்டில் அவங்க லிங்கம் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலான்னா பச்சரிசியை வடித்து சாதமாக வடித்து அதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்யலாம். சொல்லப்போனால் ஆகம விதிப்படி 26-27 நிமிஷங்கள் வரைக்கும் தான் சிவபெருமானுக்கு மற்ற அபிஷேகங்கள் நடக்கும். ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் மட்டும்தான் 1.5 மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விதிவிலக்கு. அதனால் வீட்டில் நீங்கள் அன்னாபிஷேகம் செஞ்சாலும் குறைந்தது 1 மணி நேரம் வரைக்கும் அந்த அன்னாபிஷேகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அது மேலே இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை அந்த சாதத்தை எடுத்து நீங்களும் உங்கள் அக்கம் பக்கத்தில் சேர்ந்தவருக்கும் அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம். சரி, அன்னாபிஷேகம் வீட்டில் செஞ்சாலும் கோவிலில் செஞ்சாலும் இந்த ஒரு வழிமுறை. சில பேருக்கு இந்த அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம் வீட்டில் இருக்காது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்? அன்னாபிஷேகம் செஞ்ச ஒரு முழு பலனை எப்படி பெற முடியும்? அதுக்கு ஒரு எளிமையான சுலபமான வழியை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கிழமை எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் அது நல்லதில் முடியும். அதுலேயும் இந்த பௌர்ணமி திதி சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னொரு பக்கம் சிவபெருமானுக்குரிய இந்த அன்னாபிஷேக நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் அமையும். இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே செய்கிறது சிறப்பு. அதாவது உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது முழு நிலவு பிரகாசமாக தெரியும் வானத்தில். ஒருவேளை இந்த மழை காரணமாக மேகமூட்டத்தில் உங்களுக்கு நிலவு சரியாக தெரியலையா? பரவாயில்லை, குத்து மதிப்பாக ஒரு 7 மணி அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 6-6:30 மணிக்கு தாராளமாக நீங்கள் பூஜை நடத்திடுங்க. எப்பவும் போல் வீட்டில் என்ன பரிகாரம் என்ன பூஜை செய்வீங்களோ அதை செஞ்சிடலாம். அன்னாபிஷேகத்துக்கு ஸ்பெஷலாக நீங்கள் என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சாலும் அதை சிவபெருமான் ஏற்றுப்பார். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கூடுதல் சக்தியை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், மகாலட்சுமியோட முழு அம்சம் முழு கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கல்லுப்பு. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் கல்லுப்பு கூட இந்த ஒரு அமைப்பை தயார் செஞ்சு பூஜை அறையில் வைக்க போகிறீங்க. சின்னதாக ஒரு கிண்ணமோ இல்லை இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு அகல் விளக்கோ எடுத்துக்கோங்க. அதில் அந்த கிண்ணம் நிரம்புற அளவுக்கு கல்லுப்பை நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே ஒரு சில்லறை நாணயம், இவ்வளவுதான் அவ்வளோதான் கணக்கு இல்லை,
உங்களால் எவ்வளவு சில்லறை நாணயம் வைக்க முடியுமோ அவ்வளவு சில்லறை நாணயத்தை ஒரே ஒரு எண்ணிக்கையில் அது மேலே வச்சுடுங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம காமிச்சிருக்கிற மாதிரி அரிசி பருக்கைகள், அதாவது பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சை அரிசியை அந்த நாணயத்து மேலே வைக்கணும். எவ்வளோ வேணால் வைக்கலாம், இவ்வளவுதான் கணக்கு கிடையாது. அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி அப்படிங்கிறது பச்சரிசி தான். அதே மாதிரி கோவிலுக்கு நீங்கள் அன்னாபிஷேகத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்தாலும் பச்சரிசி தான் வாங்கி கொடுக்கணும், புழுங்கல் அரிசியை பயன்படுத்தக்கூடாது. அந்த வகையில் பச்சரிசி எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியில் இருந்து அந்த நாணயத்து மேலே உங்களால் சிதறாமல் எவ்வளோ வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பச்சரிசியை அந்த காயின் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த அமைப்பை அப்படியே பூஜை அறையில் வச்சு கட்டாயம் நீங்கள் சிவபெருமான கையெடுத்து கும்பிட்டு வணங்குங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த விதமான தனதானியத்துக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது, அன்னத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. இந்த வீடும் நாடும் விவசாயம் செழித்து ரொம்ப மேலோங்கி போகணும். எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு அன்னம் அப்படிங்கிறது சரியான நேரத்துக்கு போய் சேரணும். எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டு சந்திர பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. சிவபெருமான்கிட்ட இந்த அமைப்பை வச்சு வேண்டது மட்டும் இல்லாமல் வெளியில் உங்களுக்கு முழு நிலவு பிரகாசமாக பௌர்ணமி நிலவு தெரிஞ்சதுன்னா சந்திர பகவானையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களோட அன்றாட வேலையில் பார்க்கலாம். பூஜை அறையில் விளக்கு நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் எரிய விடுவீங்களோ அவ்வளோ நேரம் எரிஞ்சால் கூட போதும். அதுக்கப்புறமா அந்த கல்லுப்பும் அந்த நாணயத்தையும் அது மேலே வச்சிருக்கக்கூடிய அரிசியையும் என்ன செய்யணும், அதுதான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பூஜையில் அந்த கல்லுப்பு மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நாணயத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் கொடுத்துடக்கூடாது. உங்கள் குடும்பத்திற்குடைய உறுப்பினர்கள் மட்டும் அதை பத்திரமா மணி பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்க மாதிரி தான் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா தாராளமாக அதை நீங்கள் பீரோ லாக்கரில் கொண்டு நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம். அது மேலே வச்சுருக்கீங்களா அரிசி, பச்சரிசியை கொஞ்சம் கொட்டி வச்சுருப்பீங்க. அந்த சின்னதாக வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை மறுநாள் நீங்கள் சமைக்கும்போது சமையலில் நீங்கள் சேர்த்து சமைச்சிக்கலாம். அப்படி விருப்பம் இல்லாதவங்க அதை ஏதாவது காக்கை குருவிகளுக்கு அந்த இருக்கக்கூடிய இந்த அரிசியை மொட்டை மாடிகளை தூவி விட்டிங்கன்னா வரக்கூடிய காக்கா குருவிகள் அதை சாப்பிட்ரும். சமைக்கக்கூடிய அரிசியில் அந்த 5-6 பச்சரிசிகள் சேர்த்து சமைச்சாலும் சரி, இல்லை பறவைகளுக்கு கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் அந்த நாணயம் மட்டும் உங்கள் கிட்ட பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கல்லுப்பை நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். ஏன்னா அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்தது. அது மட்டும் இல்லை, லட்சுமி குபேரர் வாசம் உங்கள் வீட்டுக்குள்ளே தானாக வந்துடும். இது போக அந்த பச்சரிசி வச்சுருக்கீங்களா நாணயத்து மேலே, அது மூலயமா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செஞ்ச ஒரு பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். அந்த ஒரு பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த அரிசியை தான் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜையில் பயன்படுத்திருக்கீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா மகாலட்சுமி தாயோட அனுகிரகத்தையும், லட்சுமி குபேரோட அருளையும், சிவபெருமானோட அருளையும், சந்திர பகவானோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.